அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் திகானந்த். தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய பேச்சு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளை போல இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் மக்கள் மனதில் என்றுமே நீங்கா நிலையில் இருப்பார்கள். அந்த வகையில் இந்தியாவின் கனவுகளின் நாயகன், தலை சிறந்த ஆசிரியர், ஏழை மனிதர் என்றெல்லாம் போற்றப்படும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். சிறு வயது முதலே விமானி ஆக வேண்டும் என்ற கனவை சுமந்து வந்தார். அதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டார். சிவசுப்பிரமணியன் எனும் ஆசிரியரின் உதவியுடன் உயர்கல்வியை பயின்றார். பிறகு திருச்சி ஜன் சோசப் கல்லூரியில் பொறியியல் பட்டம் பயின்றார். 1955 சென்னை MIT கல்லூரியில் விமானிகளுக்கான பொறியியல் பட்டத்தையும் பயின்றார். அதனைத் தொடர்ந்து வானூர்தி துறையில் விமானியாக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரோவில் பணியாற்றினார். SSV-3 துணைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியதில் முக்கிய பங்காற்றிய இவருக்கு மத்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அக்னி, பிருத்வி, ஆகாஷ் உட்பட பல விமான திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய இவருக்கு 1997 பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. 2002 இந்திய ஜனாதிபதியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, திட்ட இந்தியா போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். கஷ்டம் வரும் பொழுது கண்ணை மூடிக்கொள்வதை விட கண்ணை திறந்து வை, அந்த கஷ்டத்தையே நீ வென்று விடலாம். நாடும் நாட்டு மக்களும் இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்பது அப்துல் கலாம் அவர்களின் கனவு. அதை நாம் என்றென்றும் நிறைவேற்றுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.